வெல்கம் டு அயர்வேட் சேனல். இன்று விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நாம் ஒயர் வேர்ல்டு சேனல் வாயிலாக ஒரு சிறப்பான ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 4ஆம் தேதி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஒயருக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு வாங்குகிறவங்களுக்கு ஒயர் 32, 35 இந்த மாதிரி ஒரு கட்டு தர்றோன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. எனக்கு கடைசி நேரம் என்னால் போக முடியலை. ஆனாலும் போயிட்டேன். 7 மணிக்கு போய் அட்டன் பண்ணிட்டேன். சரி, என்ன தான் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எப்பவும் போல் வாங்கிக்கலாம். ஆஃபர் எனக்கு ஒரு நாள் தானே வரும். நிரந்தரமாக நம்ம என்ன வாங்கணும், அவங்கக்கிட்ட வாங்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனால் கரெக்டாக அவங்க இந்த ஒயரை தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி அதுக்கப்புறம் ரோலாக்கி இந்த மாதிரி போட்டு கவர் போட்டு அது ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த ஓனர் அம்மா கொஞ்ச நாள் ஒயர் போட்டு அதில் அனுபவம். நம்ம ஒயர் போட்டால் தெளிவாக இருக்கணும், முரடு இல்லாமல் இருக்கணும். அது நம்ம எவ்வளவோ நமக்கு கஷ்டம் வந்திருக்கு, அது இல்லாமல் மக்களுக்கு இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு மனபாவத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, பேசுகிறாங்க, ஆனால் செயல்பாட்டில் நம்ம போய் பார்க்கணுமில்ல. இப்போ நான் மட்டுமா இருந்தால் பரவாயில்ல, இதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்லல, அது தவறான ஒரு செய்தியாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு இவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே, அப்போ போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு தான் போனேன். தத்தநேரி, அதாவது மதுரையில் தத்தநேரி என்ற இடத்துல பாலா ஒயர் அப்படின்னு அவங்களோட கடை பாலா ஒயர் இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதுக்கு இது நான் போட்டதெல்லாம் பதிவு பிடிச்சிருந்து அவங்கக்கிட்ட பாலா ஒயர்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா வந்துடும். அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை கண்டினியூ பண்ணுங்கள், கேளுங்க. அவங்க வாயில் என்ன செய்தி என்னன்னு கேட்டு நீங்கள் அதில் போய் நல்ல முறையில் உங்களுக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கங்க. இப்போ நான் போனேன், எனக்கு என்ன திடீர்னு போனதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ஒரே ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். என்னால் முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் போய் எனக்கு கடைசி நேரம் தான் ஆஃபர் பார்த்தேன். சரி, ரைட்டு, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ மினிமம் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா குறைஞ்சது 10 ரூபா 12 ரூபாய் இதில் நமக்கு லாபம், உபரி லாபம் கிடைக்குது. இப்போ நம்ம எப்படியும் என்னோடய சேனலில் 50 கட்டு ஒயர் போட்டுடுறேன். நானாக ஒரு 20-25 போட்டாலும் வாங்கி கொடுக்கறது என்னால் கிட்டத்தட்ட 100 கட்டு வாங்கி தர்றேன். அப்புறம் யோசித்தேன், ஒரு 50 கட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம்னாலும் நமக்கு வாங்கி கொடுக்குற ஒரு இது கூட நமக்கு வருமே, பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போய் கேட்டேன். அம்மா, நீங்கள் அழகாக செய்யுங்க, உங்களுக்கு ஒரு கட்டுக்கு 10 ரூபா, உங்களுக்கு எப்படி லாபம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டு தரேன், நீங்கள் போங்கம்மா அப்படின்னாங்க. சரி, நம்ம தூக்குற வேலையில் பார்சல் அவங்கள அனுப்பிச்சி விட்டு நம்ம பாட்டுக்கு பணத்தை பே பண்ணோம்னா அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம லாரி ஆஃபீஸ் மூலம் வாங்கிக்கலாம். இது ரொம்ப சிறந்த ஒரு இதாக இருக்குது. ஒவ்வொரு தரமாக 2 1 வாங்குறது, என்னோட இருக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்குறவங்களாம் என்னோடய விருப்பத்துக்கு தான் வாங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒயரை போடவங்கள எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு 2 பேர் ஒயரை அவாய்ட் பண்ணி எனக்கு வேணான்ட்டேன், என்னால் போட முடியாது, நீங்கள் எப்படியோ போட்டுக்கோங்கன்ட்டேன். ஏன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டேன், போய் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. சரி, நம்ம போட்டு பார்த்து அவங்களுக்கு இது தெளிவான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் என்னோட பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை, ஒரே மாதிரி பூ இருக்கணும்பேன். ஒயர் நல்லா இருந்தால் தான் ஒரே மாதிரி பூ வரும், அவங்களும் போட முடியும். பார்த்தோம், பாருங்க எப்படி அழகாக இருக்குது, போடலாம். இந்த வேகம் எனக்கு வந்ததான் ஒயர் நல்லதுன்னு அர்த்தம். அதாவது தன்னால் வரணும். எனக்கு என்ன வயசு, 68 வயசு. நான் போட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னோடய இதில் ஒரு 2 தரம் ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். அது எப்படின்னா, விநாயகர் போடலான்னு கொரோனா சமயத்தில் ஒயர் கிடைக்கலைங்க. இவங்கெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தாங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதம். என்ன பண்ணிவிட்டு ஒருத்தர் கொண்டு கொடுத்தாங்க. அந்த விநாயகரை இன்னும் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் அடுத்த சேனலில் காட்டுறேன். அதை என்னால் செயல்படுத்தவே முடியலை. மாதிரிக்கு காட்டுறதுக்கு தூக்கி போட்டேன், எனக்கு வேண்டாம். இப்போ நீங்களே பாருங்கள், நீங்கள் போட்டிங்கன்னா
இப்படி மெதுவாக தான் போடுவீங்க, பரவாயில்ல. நான் 10 பூ போட்டால் நீங்கள் ஒரு 4 பூ போடுங்களேன். அழகாக பாருங்கள், மணியாக வருது பூவு, பார்த்தீங்களா? இதை ராத்திரி பூரா போட்டு பார்த்து நல்லா வந்தால் மட்டும் காட்டணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு வந்து மன நிறைவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு போடலாம். இது வந்து எனக்கு பிடிச்சதில் எல்லாருக்கும் கேட்பாங்க, என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயரத்தை வரை எனக்கு வேறு எதுவுமே உலகம் இல்லை. நம்ம பாட்டுக்கு போடலாம். சாமியை நினச்சாலும் ஸ்ரீராம ஜெயம்ன்ட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு பூவை போடுறதுல 4 தடவை சொல்லிடலாம். ஒரு சுற்றுக்கு எவ்வளோ பூ நினச்சி பாருங்கள். நம்ம பாட்டுக்கு ராமஜெயம் சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். என்ன வேணாலும் ஒரு பாட்டு இல்லை, இதை நிறுத்திட்டு பாட்டை போட்டு கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒயர் போடுங்க. இந்த ஒயர்னால் எனக்கு ரொம்ப மன திருப்தி, மன உளைச்சல் இதெல்லாம் கிடையாதுங்க. இதை விட எனக்கு இவங்ககிட்ட போயிட்டு வந்து நான் அவங்களுக்கு நன்றியும் சொல்லலை. ஆனால் நான் என்ன நினச்சேன், அவங்களுக்கு நன்றி சொல்கிறத விட அவங்களோட ஒயரை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதுல ஒரு திருப்தி வச்சுக்கலாம். ஒரு 10 பேரில் ஒரு 2 பேர் பார்த்து இதை ஆகா நம்மளும் இதை வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கள்ல, அதுக்காக வேண்டி இந்த வீடியோ போட்டேன். சரி, இன்றைக்கி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நினைக்கையில் நேத்திக்கு போடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதுவும் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிவிட்டு இதை போடுவோன்ட்டு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன பிடிக்குதுன்னு கேட்குறீங்களா? ஒரு அடி ஒயர் வந்து 8 பூ வரும். அதே ஒரு அடி ஒயர் வந்து 10 பூ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் அளக்கல, ஆனால் 10 பூ கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து 22 வருஷத்துக்கு வந்துடும். எல்லாமே தெளிவாக இருக்குது. அநேகமாக இதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பாலா ஒயரை அறிமுகப்படுத்தி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வாய்ப்பு செயல்பட்டுக்கோங்க. ஏன்னா புதுசாக போடுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் தாங்க போட முடியும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, உங்களுக்கு போட முடியும். எல்லா ஒயருமே நானும் பார்த்தேன். எனக்கு இந்த ஒயரில் மட்டும் ரொம்ப ஒரு இது இருக்கும். என்ன இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இந்த எல்லாமே நல்லா தரமாகவே இருக்குங்க. அப்புறம் போகுதான்னு பார்த்தேன். ஒரே ஒரு சிகப்பு கலர் போயிங்க. நான் 49 வருஷத்தில் கலரே போகலைங்க. ஒரே ஒரு சிகப்பு கலர் போய் அவங்க ரிட்டன் கொடுத்தாங்க. அப்படியே வேண்டான்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நிறுத்தினோம். இன்னும் அந்த கூட என்னால் போட முடியல. அந்த சிகப்பு இப்படி இருக்குமான்னு பார்த்தேன். எந்த கலருமே கலர் போடையிலே தெரிஞ்சிருங்க. போட்டுக்கிட்டு இருக்கையில் கை பச்சையாயிரும். இதெல்லாம் இன்னுமே இல்லை. இங்கே வரணும், எடுத்தோன்னே மஞ்சள் போடணும். ஏன்னா நான் ஆசைக்கு கருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம மஞ்சள் பச்சை போடணும்னு ஆசைப்பட்டேன். ரைட்டு, இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ரெண்டையும் காம்பினேஷன். இனி வந்து என்னோடய சேனலில் ஃபுல்லாக வந்து இவங்களோட ஒயர் தான். இப்போ 10 கிலோ ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேங்க. அந்த 10 கிலோ ஆர்டருக்கு நான் வந்து 1000 சில்லற 1300 400 பக்கம் வருங்க. அதெல்லாம் நான் சேகாரம் பண்ணணும். அதுக்கு ஒரு டைம் நான் நேரில் போனதுனால எனக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக நீங்கள் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நான் தரமான்ட்டாங்க. எனக்கு பார்சல் அனுப்பையில் ஒரு 2 நாள் கழித்து பார்சலுக்கு ஏற்பாடு பண்ணிக்குவேன். மொத்தமாக ஒயர் வந்துடும். 10 பேர்கிட்ட கூட எனக்கு 8 கூட ஆர்டர் இருக்குது. இன்னும் ஒரு 10 கூட ஆர்டரா, எல்லா ஆர்டர்லேயும் 100 ரூபா வாங்கி 1000 ரூபா அனுப்பிச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து நமக்கு கடன் வாங்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனால் இவங்கக்கிட்ட கொண்டு அந்த 1000ங்கிறது ஒரு 1500 வச்சுக்கோங்க. 15 பேர்கிட்ட 100 ரூபா வாங்குங்க. கூட 20 கூட போடுறேன் மாதத்தில். கொஞ்சம் டைம் கொடுமா எனக்கு. நான் போய் கொஞ்சம் 5 கூடக்காரங்கக்கிட்ட 200 ரூபா வாங்கினாலும் 1000 ரூபா ஆச்சு. நான் வாங்கி உங்கள்கிட்ட அனுப்பிச்சிட்டு நீங்கள் கூட ஒயர் அனுப்பிச்சிடுங்கம்மான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எல்லாமே நல்லாயிருக்கு. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. 20 கலர் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த கைவினை பொருட்கள் வந்து புரட்டாசி மாதம் கொஞ்சம் அதிகமாக போட்டு தரணுங்க. அதனால் பார்த்தேன், சரி இது நம்ம எது வந்தாலும் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்காக வேண்டி செயல்படுத்த தான் இந்த கூடையை ஆரம்பித்தேன். இப்போ வந்து கூடையை கொஞ்சம் நிறுத்திட்டு நான் வந்து அந்த கொலு பொம்மைகள் ஏதாச்சும் சின்னதாக சீப்பாக போட்டனா தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை போடணும். இப்போ இதை வந்து இந்த கூடையை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி, சரி என்னடா வாயிலே சொல்கிறாளே இவங்க என்ன போடுறது நல்லா வருமா வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வரும். நீங்கள் பாட்டுக்கு
ஒரு பூ எப்படியோ அடுத்த பூன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் அதை நான் செயல்படுத்தணும் இல்லை. ஒரே ஒரு ஃபார்முலா அதுதான் உங்களுக்கு. பூ எப்படி இருக்கோ அடுத்த பூ அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அந்த கூடையை பார்க்கவே கூடாது. பாருங்கள், பூ இருக்குது, அடுத்த பூ அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த சீராக இங்கே இப்போ இறுக்கி காட்டுறேன் பாருங்கள். இருக்குனீங்கன்னா ஒயர் உடஞ்சிரும். மீடியமாக போடணும். அது ஒரு சிலருக்கு தெரியல. இறுக்கி வச்சே இந்த இருங்க, இப்போ இருக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குன்னா இந்த பூவோட அழகு போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது போடல இது உள்ளே போயிடும். ஆனால் அந்த பூ போடக்கூடாது. நீங்கள் என் கூட நீங்கள் என்னம்மா நான் பார்க்குறேம்மா அப்படின்னு இருங்க. சேம் வந்துருச்சா? ரொம்ப கஷ்டப்படாதீங்க. நாங்கள் லைட்டாக எந்த இதையும் வேலையை ஈஸியாக செய்யுங்க. போட்டுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஒரு மாதம் ஒரு தடவை இந்த கூடையை அலசினீங்கன்னா கூட 20 வருஷத்துக்கு வரும். அதை விட்டுட்டு போய் டைட்டு போடுறேன் அப்படின்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. மொத்தத்தில் முதல்ல இங்கே வருங்க. கரெக்டாக எந்த பக்கம்னாலும் ஒரு உடசல், அதாவது உள்ளே போயிருக்கா போகாது. நீங்கள் இந்த ஒயரை வாங்கி பயன் பெறணுங்கிறது என்னோடய விருப்பம். அந்த பாலா ஒயர் அவங்க உற்பத்தியாளர்களுக்கு அனைவருக்கும் என்னோட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எங்கள் சேனலில் எங்களோட பயணிக்கிற அனைத்து சந்தாக்காரர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இனி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் போட போகிற நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. முடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.